நானியோட தி பெரடைஸ் மூவில இருந்து ஒரு சாங் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. சாங் நல்லாவே இருக்கு. எனக்கு எந்த சாங் பிடிச்சதுன்னா இந்த படத்தோட கிளிம்ஸ்ல வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோரை தான் இந்த சாங்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இந்த சாங் எனக்கு பிடிச்சது. ஜோ படம் எடுத்த ஹரிஹரன் ராம் அடுத்து ஜிவி பிரகாஷ் லைட்டா வச்சு ஒரு படம் ஒன்று எடுக்க போறாரு. ஜிவி பிரகாஷ் மாளவிகா மனோஜ் நடிக்க போறாங்க. ஜிவி பிரகாஷ் இந்த மூவிக்கு மியூசிக்கும் பண்ண போறாரு. மூவிக்கான ஷூட்டிங் மே மாசம் ஸ்டார்ட் ஆக போறதா நிச்சயம் வந்திருக்கு. பிரியங்கா மோகனோட மேட் இன் கொரியா படம் நெட்ஃபிளிக்ஸ்ல டைரக்டா மார்ச் 12 பிரீமியர் ஆக போகுது. நிவேதிதா சதீஷோட ஓ பட்டர்ஃப்ளை படம் மார்ச் 6 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலாவே இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யோகி பாபுவோட கிணத்துக்கான படத்துக்கான ஆடியோ ரைட்ஸை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மியூசிக் வாங்கியிருக்காங்க. மணிரத்னம் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி ஒரு படம் ஒன்று நடிக்க போறது ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு, நானும் சொல்லியிருப்பேன். இது விஜய் சேதுபதியை இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மணிரத்னம் டைரக்ஷன்ல நான் ஒரு படம் நடிக்க போறேன். இதுக்கு முன்னாடி செக்கச்சிவந்த வானம் படத்துல நடிச்சிருந்தேன். அதுல இருந்து அப்படியே ஒரு டிஃபரெண்டான ரோல் இந்த மூவில. சாய் பல்லவி இந்த மூவில ஃபீமேல் லீடா நடிக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. கல்கி பார்ட் 2 ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அமிதாப் பச்சன் அண்ட் கமலஹாசன் புருஷனோட தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி ஒரு சில போட்டோஸ்லாம் கூட நாங்க பார்த்தேன். தாய்க்கிழவி படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல சிவகார்த்திகேயன் அவரோட அடுத்த படத்துக்கான அப்டேட்டிங் கொடுத்திருக்காரு. என்னன்னா சிவகுமார் முருகேசன் கூட நான் செய்யன் படம் மட்டும் இல்லாம அவர் கூட சேர்ந்து அடுத்த படத்தையும் பண்ண போறதா அவரு சொல்லியிருக்காரு. சோ செய்யன் படத்துக்கு அடுத்து இமிடியேட்டா இந்த படம் ஸ்டார்ட் ஆகுமா இல்ல லேட்டரா ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு தெரியல. ஆனா சிவகுமார் முருகேசன் கூட இன்னொரு படத்தை அவர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. தலைவர் 173 ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ அந்த ஷூட்டிங்ல ஒரு சின்ன சேஞ்ச். என்னன்னா ஷூட்டிங் ஏப்ரல்ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இதை டைரக்டர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு ரீசெண்டா. ஏப்ரல் டு செப்டம்பர் வரைக்கும் இந்த மூவிக்கான ஷூட்டிங் போகும். சோ இதை முடிச்சிட்டு தான் அவங்க ரஜினி கமல் மூவிக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த தலைவர் 173 அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிட்டோம். சூர்யாவோட சூர்யா 46 மூவில இருந்து ஒரு அப்டேட் சீக்கிரமே வரப்போறதா ஜிவி பிரகாஷ் கூட சொல்லிருப்பாரு. நானும் அதை சொல்லிருப்பேன். இப்ப லேட்டஸ்டா வந்து நியூஸ் என்னன்னா இந்த மூவில இருந்து கிளிம்ஸ் வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. சோ அந்த அப்டேட் வரப்போறதா ஜிவி பிரகாஷ் அப்படி சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு 10 டேஸ்க்குள்ள இந்த மூவிக்கான கிளிம்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதை நான் சொல்றேன். டைரக்டா ஓடிடில ரிலீஸ் ஆன மூவிஸை தியேட்டர்களை ரிலீஸ் பண்ணலாமா, அதுக்கு சென்சார் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா சென்சார் பண்ணணும். தியேட்டர்களை ரிலீஸ் ஆகிறதுக்கு சென்சார் பண்ணணும் தான். அப்படி ரிலீஸ் பண்ண நல்லா தான் இருக்கும். ஆனா மோஸ்டா அப்படி பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஹீரோஸோட அப்கமிங் மூவிஸ்க்கான அப்டேட்டை கேட்குறீங்க. நான் போன வாரமே இதுக்கான அப்டேட்டை போட ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த வாரம் வீக்கெண்ட்ல கண்டிப்பா அப்கமிங் மூவிஸ்க்கான வீடியோ வந்துடும். 10 தல படம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் டீசெண்டா தான் போச்சு. இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் பெருசா ஒண்ணு இல்ல. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ரெண்டுமே 17-18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க படத்தை பார்க்கணுங்கிறது தான் அர்த்தம். இதை பத்தி நான் ஒரு 2 டேஸ் வீடியோ கடைசியில போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நான் அப்டேட் என்கிட்ட இல்ல அப்படின்னு. சோ இதுக்கு நான் அப்டேட் என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வந்தா நானே சொல்றேன் நண்பா. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் இஞ்சி இடுப்பழகி. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கு நான் அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கு நான் அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.